காலையில தொடங்கி மறுநாள் காலை வரையிலையும் விடாத மழை. குளிர்னா குளிரு சொல்லவே முடியல. அங்கிட்டும் இங்கிட்டும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துடுச்சு. அன்னைக்குமே ரெட் அலர்ட்னால ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. இது திங்கட்கிழமை காலையில எடுத்த வீடியோ. அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா கொடையை பிடிச்சிட்டு போய் இட்லி தோசை மாவு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தொட்டுக்க தேங்காய் சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு ஜாரில் தேங்காய், காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், பொரிக்கடலை, பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தாளித்து ஊற்றியாச்சு. இட்லி சாப்பிட்றவங்களுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. தோசை கேட்குறவங்களுக்கு தோசை ஊற்றி தேங்காய் சட்னி, இட்லி பொடியெல்லாம் வச்சு நல்லாவே சாப்பிட்டாச்சு. என்னதான் புயல் மழைன்னு வந்தாலும் பெண்களாகிய நம்ம வீட்டில் ஏதாவது வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கணும். நம்மளுக்கு மட்டும் நோ லீவு. அதுக்கப்புறமா பாப்பாவுக்குமே கொஞ்சம் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா அம்மா மாவு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இருக்கிறத வச்சு சாப்பிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணோம். சரியான மழை. இன்றைக்கி மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். காலைல சாப்பிட்டதுக்கப்புறமா அதையும் அரைச்சாச்சு.